அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட தேவனுடைய பிள்ளைகளை உங்களை காண்கிறதுலே நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. பழைய மக்கள் ஒரு சிலர் இருக்கலாம், இல்லாமலும் வேறு சபைகள் இருக்கலாம். அதை பற்றி கவலை இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை தேவனுடைய பிள்ளைகளே அப்படியாக பெரிய மந்தையாக யாக்கோபு மந்தை பெருத்தது போல அப்படியாக பெரிய மந்தையாக இருக்குது. பார்க்கும்போது மிகுந்த சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் இந்த சபையை ஆஸ்வதிப்பார். இந்த சபை இப்படியே இருக்கக்கூடாது, இந்த சபை இன்னும் பெருகணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய சித்தம். இந்த கடைசி நாட்களில் ஒன்றே ஒன்று அடிக்கடி இந்த கடைசி நாட்களில் கொடுக்குற செய்திகளிலே அநேக செய்திகளை நான் கொடுக்கறது உண்டு. ஆனால் இப்போ ஒரு செய்தி தான் கொடுக்குறேன். என்ன செய்தின்னு சொன்னால், நீங்கள் போய் சுவிசேஷத்தை சொல்லுங்கள். அல்லேலூயா. அதான் இந்த கடைசி நாட்களே நமக்கு கொடுக்கப்பட்ட மகா பிரதான ஒரு பொறுப்பு. நம்ம எப்படியாவது ஒரு வருஷத்துக்கு எத்தனை பேரை கொண்டு வரலாம்? ஒரே ஒரு ஆளை கொண்டு வந்தால் போதும். அல்லேலூயா. இங்கே 200 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால், அல்ல 300 பேர் இருக்கிறீங்கன்னு சொன்னால், அடுத்த வருஷம் என்ன ஆகிடலாம்? 300 600 பேர் ஆகலாம். அல்லேலூயா. ஆண்டவரே, எனக்கு இந்த 365 நாட்களில் எனக்கு ஒரு ஆளை தார ஆண்டவர். அட்லீஸ்ட் 1 person லார்ட், ஒரு ஆளை எனக்கு தாரும். ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் உங்களை அந்த நபரை தருவார். அல்லேலூயா. எத்தனையோ பேர் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள், எத்தனையோ பேர் கண்ணீரோடு கூட இருக்கிறார்கள், எத்தனையோ பேர் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாதபடி இருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களை காண்பிப்பார். அல்லேலூயா. அதுதான் உங்களுடைய இருதயத்தினுடைய நோக்கமாக வாஞ்சியாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த அப்படிப்பட்ட இறுதியை ஆண்டவர் நேசிக்கிறார். சபைக்கு வாங்க, நல்ல சந்தோஷமாக ஆராதிங்க, அந்நிய பாஷை பேசி கர்த்தரை துதிங்க, வசனத்தை கேளுங்க, எல்லாம் செய்யுங்க. ஆனால் இதை மட்டும் என்ன செஞ்சாதீங்க, மறந்து எப்படியாவது ஆண்டவரே, எப்படியாவது ஒரு ஆளை இந்த வருஷத்தில் நான் கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக ஒரு அலையை போடுங்க. இப்படிப்பட்ட இருதயத்தை ஆண்டவர் விரும்புகிறார். ஆத்துமாதாயம் செய்வது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, தேவ செய்திக்கு முன்பாக ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம் என்று இருக்கிறேன். நம்முடைய சபையார் எல்லாரும் இப்படி நாம் ஜெபம் பண்ணுவது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். அரபு தேசங்களில் நடக்கிற யுத்தங்கள், இவைகளுக்காக நாம் என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும். இந்த யுத்தங்கள் என்ன செய்யப்படணும்? நிப்பாட்டப்படணும். அல்லேலூயா. வருகை இன்னும் தாமதம் அருமை ஆகி இந்த காரியங்களில் தேவனுடைய பிள்ளைகளை நிப்பாட்டப்படணும். சுவிசேஷம் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்ய கர்த்தர் கிருபை செய்வார். அதற்காக நாம் போராடி ஜெபம் பண்ணுவோம். இதற்கு தடையாய் தேவனுடைய பிள்ளைகளே இருக்க எல்லா பொல்லாத சாத்தானுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த யுத்தங்கள் நிப்பாட்டப்பட, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, சுவிசேஷம் உலகம் முழுதும் செல்ல நாம் அதற்காக ஜெபம் பண்ணுவோம். அரபு தேசங்கள், எத்தனையோ தேசங்களிலே எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு மறைவாக ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு கூட அருமையான அவருடைய காரியங்கள், சாட்சிகளை குறித்தெல்லாம் சொல்லி கொண்டிருந்தால் நேரம் போதாது. ஆகவே அரபு தேசங்களுக்காக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள எங்கள் பரலோக தகப்பனே, மறுபடியும் சமூகத்தில் கடந்து வருகிறோம். அரபு தேசங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அரபு தேசத்தில் இருக்கிற ஊழியர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அங்கே இருக்க சபைகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அங்கே மறைவிடத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்க ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை சபைகளுக்கும் செல்ல முடியாதபடி மறைவிடத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஆண்டவரை அந்தரங்க விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். அற்புதங்களை செய்யும் இந்த நாட்கள் ஆண்டவரை கர்த்தர் எல்லாருடைய இருதயத்தில் சமாதானத்தை ஊற்றும். அவர்களுடைய ஆண்டவரை வஞ்சக எண்ணங்கள், வைராகிய எண்ணங்கள், யுத்த எண்ணங்கள் எல்லாவற்றையும் மாற்றி இந்த நாட்கள் சமாதானத்தை அருளி செய்யும்படியே ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய வல்லமையான ஆண்டவரை கரம் இந்த நாட்கள் நீட்டப்பட ஜெபிக்கிறோம். சமாதான தேவன் இந்த நாட்கள் ஊற்றப்படுவதற்காக ஸ்தோத்திரம். பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும், நல்ல செய்தி கேட்க உதவி செய்திருளும். நாங்களும் ஆண்டவர்
சுவிசேஷ பிரபலியம் செய்ய புறப்படுகிறோம். கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பரமபிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தொடர்ந்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஊழியங்களை செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வருடம் படுக்கையில் இருந்தேன். ஒரு வருடம் அப்படியே பெட்டுன்னு சொன்னால் எழும்ப முடியாது. அப்படி எழும்பினா உட்கார்ந்தா ஒரு லெஃப்டில் விழுவேன், இல்லை ரைட்டில் விழுந்துருவேன், இல்லை பின்னால் விழுந்துருவேன், இல்லை முன்னால் விழுந்துருவேன். அப்படி தான் இருந்தேன். வீல் சேரில் தான் எல்லாம். ஒரு ஆண்டு மிக அதிக சுகவீனத்தோடு கூட இருந்தேன். பலவிதமான யூரினல் ப்ராப்ளம், எத்தனையோ பிரச்சனைகளோடு கூட படுக்கையில் இருந்தேன். அப்பொழுது யோசித்து கொண்டே இருந்தேன். சுகவீனம் அதிகமாக அருமையோடு கிடைக்க அதிக சுகவீனத்தோடு கொடுக்கும். ஒரு நாள் யோசித்தேன், ஆண்டவரே நீர் எல்லா ஊழியத்தை செய்ய ஆண்டு கிருபை தந்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்துக்கு மகிமையை செலுத்துகிறேன். எல்லா வேலையும் முடிந்தது. ஆகவே நீர் இன்னும் கொஞ்ச காலம் என்னை வைத்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். என்னை எடுத்துக்கொள்கிற நேரமும் வந்திருக்குதுன்னு நினைக்கிறேன் என்று யோசித்து கொண்டு, இல்லை மகனே இன்னும் கொஞ்சம் காலம் இருக்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. வாஷ்ரூம் கூட போக முடியாது. மருத்துவமனைக்கு செல்லவேன்னு சொன்னால் வீல் சேரில் தான், நடக்கக்கூட முடியாது. பெட்லே அப்படியே இருந்தேன் 11 மாதங்கள். தவறான ஒரு மாத்திரை சாப்பிட வேண்டிய சூழ்நிலைனாலே அது நிமித்தமாக பல சோதனைக்குள்ளானேன். டாக்டர்கள் 11 மாதத்துக்கு பிறகு அந்த காரியத்தை கண்டுபிடித்து சரியான ஒரு மாத்திரை கொடுத்து அருமையான கர்த்தருடைய கிருபினாலே சுகம் பெற்று இன்றைக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருக்கு கடந்த வருஷத்தில் ஆஸ்திரேலியா இன்னும் பல இடங்களில் வேத பைபிள் ஸ்கூல் கிராஜுவேஷன்ஸை நான் ஆன்லைன்லேயே நடத்தினேன். ஆனால் ஸ்ரீலங்கா மட்டும் சொல்லிட்டாங்க, பாஸ்டர் நீங்கள் வராமல் நாங்கள் நடத்த மாட்டோம், நீங்கள் வந்து தான் ஆகணும், உங்களுக்காக ஜெபிக்கிறோம்னு சொன்னார்கள். கர்த்தர் கிருபை பலத்தை தந்தார். ஸ்ரீலங்கா செல்ல அங்கே மிஷன் ஒர்க்கை கொழும்பிலிருந்து எல்லா மிஷன் ஒர்க்கு செய்கிற எல்லா ஊழியக்காரரை வரவேற்று அங்கே காரியங்களை பார்த்து பைபிள் ஸ்கூல் கிராஜுவேஷன் ஏறக்குறைய 100 பேர் வரையில் கிராஜுவேஷனை மாணவர்கள் பெற்றுக்கொண்டார்கள், கிராஜுவேட் ஆனார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். அதன் பிறகு இங்கே வரவும் என் மனைவிக்கு ஒரு சின்ன ஆப்ரேஷன், காலில் நீ ஆப்ரேஷன் செய்ய வேண்டியது, அந்த காரியங்களை நடந்து கொண்டிருக்குது. அதனால் என் மனைவி இன்றைக்கு வர முடியவில்லை. என்னுடைய சபையின் சார்பிலும் என்னுடைய விசுவாசியின் சார்பிலும் அருமை விசேஷமாக என்னுடைய மனைவியினுடைய சார்பிலும் நான் உங்களுக்கு வாழ்த்துதலை கொண்டு வருகிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகவும் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை செய்கிறவர். அந்த நோக்கம் ஏன் உங்களுக்கு ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறேன். என்னுடைய சிறு வயதிலிருந்து அதுதான். அருமையாவில் கனடா போய் 36 வருஷம் ஆகுது. இங்கே ஒரு 20 வருஷம் ஊழியங்களை செய்தேன். இந்த சபை 10 ஆண்டுகளாக இந்த சபை நிறுவ ஊழியங்களை செய்ய கர்த்தர் உதவி செய்தார். அதற்கு முன்பாக மதுராந்தகம் அருமை இன்னும் பல ஊழியங்களை செய்து அதன் பிறகு கர்த்தர் கனடா கொண்டு சென்றார். இதை எத்தனை முறை சொல்லியிருக்கிறேன். கனடாவில் ஏறக்குறைய 1092 பேருக்கு அருமையான முஸ்லீம்ஸ், இந்துக்கள், ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க அருமை கர்த்தர் உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ற ஊழியம் அங்கே எப்படிப்பட்ட ஊழியம் என்று சொன்னால், இங்கே போல அருமையான நடந்து தெரிந்து வீடு வீடாக போய் ஊழியம் போல அல்ல. அங்கே அப்படி செய்தேன். ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஒரே வீட்டுக்குள்ளே நுழைவேன்னு சொன்னால் ஒரு கிராமத்தையே முடிச்சிடுவேன். ஒரு வீடு என்ன சொன்னால் ஒரு பெரிய பங்களா, ஒரு காண்டோ அப்பார்ட்மெண்ட், அதில் ஒரு 400-500 வீடு இருக்கும். மேலே போவேன்னு சொன்னால் அத்தனை வீடுகளை கொடுத்து அந்த லிஃப்ட்டில் இறங்கி வர மாட்டேன். மறுபடியும் படிக்கட்டில் இறங்கி அத்தனை வீடுகளை கொடுத்து, இந்த பக்கம் படிக்கட்டில் இறங்கி அத்தனை வீடுகளை கொடுத்து மறுபடியும் அப்படியாக 30 மாடி 25 மாடிகள் ஏறி இறங்கி நூற்றுக்கணக்கான கட்டடங்கள் ஏறி இறங்குவேன். ஒரு கட்டடம் ஏறி இறங்குனா தொடர்ந்து வீகிடும். இப்படியாக ஊழியங்களை நாட்களில் செய்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதற்காக சொல்லுன்னு சொன்னால், என்னுடைய மகிமைக்காக நாம் இந்த கடைசி நாட்களை எப்படியாவது ஆத்தும ஆதாயம் செய்ய கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த காலை செய்திக்கு முன்பாக உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்த ஒரு வசனத்தோடு கூட தேவனை கர்த்தருடைய வார்த்தை கடந்து சொல்லுவோம். 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம்.
நமக்கு தெரிந்த வசனம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே அப்போஸ்தலனாகிய பவுல் கடைசியாக கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த வார்த்தையை கூறுகிறார். சந்தோஷமாயிருங்க. எப்ப சந்தோஷமாயிருங்க? கண்ணீர், துக்கம், பிரச்சனைகள், தேவைகள், கஷ்டங்கள் எல்லாம் இருக்கும்போது எப்படிங்க? சந்தோஷமா இருங்க. அப்புறம் சீர் பொருந்துங்கள். அல்லேலூயா. அப்புறம் ஆறுதல் அடையுங்கள். ஏக சிந்தையாயிருங்கள். சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எப்படியெல்லாம் இருந்தா அன்புக்கும் சமாதானத்துக்கும் தேவனாகிய கர்த்தர் எப்படி என்ன செய்வாரா? ஆமாம், அவருடைய வார்த்தை அதுதாங்க. என்ன வார்த்தை தெரியுமா? நான் உங்களோடு கூட இருப்பேன். I am with you. Hallelujah. Always. எல்லா நேரத்திலும் எப்போதும் உன்னோடு கூட இருப்பேன். பணம் இருக்கும்போது, வேலை இருக்கும்போது, அருமையுள்ள நல்ல சொத்து இருக்கும்போது இல்லை, ஒன்றுமில்லாத நேரத்திலும், பிரச்சனை நேரத்திலும், வியாதி நேரத்திலும், கவலை நேரத்திலும் கர்த்தரனோடு கூட என்ன செய்கிறார்? இருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் மேலே சொல்லப்பட்ட சில சங்கதிகள் நம்மிடத்தில் இருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து ஒப்பு கொடுக்கும்போது அருமையான இந்த வாக்குத்தத்தம் நிபந்தனை வரும்போது கீழே கர்த்தனை செய்கிறார். வாக்குத்தத்தம் கொடுத்த கர்த்தர் கூட கூட்டி கொடுக்கிறார். இந்த காலை ஆராதனை கர்த்தர் சொல்லுகிற வார்த்தைன்னு சொன்ன வாக்குத்தத்தம் சொன்னா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு முழுதும் புதிய ஏற்பாட்டிலும் சரி கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த காலை வேளையில என்ன பிரச்சனையோடு கூட நீங்கள் வந்திருந்தாலும் சரி, என்ன தேவையோடு கூட வந்திருந்தாலும் சரி, என்ன சூழ்நிலையோடு கூட நீங்கள் இருந்தாலும் சரி, கர்த்தர் இந்த காலை வேளையில் என் மகனே, என் மகளே, கர்த்தர் பேசுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ என்ன சூழ்நிலையில் சென்று கொண்டிருந்தாலும் சரி கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் கொடுக்க போற செய்தி என்னவென்று சொன்னால், ஆயிரக்கணக்கான செய்திகள் இருக்கிறது, தவறான பிரசங்கங்கள் இந்த நாட்களில் உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. விசுவாசம் என்று தேவன் பிள்ளை பொய்யான சங்கதிகளை கொடுத்து கொண்டிருக்க செய்திகள் இருக்கிறது. ஃபால்ஸ் டாக்ட்ரின் ஓடிக்கொண்டு கடைசி காலத்தில் நான் கொடுக்கிற செய்தி கொஞ்சம் கருகலாக இருக்கும். அது யாருக்கு மட்டும் தெரியுமா? நான் நினைக்கிறேன் இந்த ஹாலுக்குள்ளே எல்லாம் விசுவாசிகளாக இருக்குது, விசுவாசிகளுக்கு மட்டும்தான். மற்றவங்க சொன்னால் இடத்த விட்டு ஓடியே போயிடுவாங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிகளுக்கு ஏன் தெரியுமா? நான் விசுவாசியாக இருக்கிறேன், நான் அதிகமாக ஜெபம் பண்ணுறேன், அதிகமாக ஊக்கமாய் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிறேன், வேதத்தை வாசிக்கிறேன், ஆனால் எனக்கு ஏன் கஷ்டம், எனக்கு ஏன் உபத்திரவம், எனக்கு ஏன் பாடுகள்? அல்லேலூயா. இதுதான் இன்றைக்கு விசுவாசிகளுடைய கேள்வி. தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். வாசிப்போம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க நடந்தாலே போதும், நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். அப்பா, எவ்வளோ அருமையான கருகலான வார்த்தையா இருக்குது. அப்படின்னா இந்த கிறிஸ்தவ வேணாண்டா. நிறைய பேர் இப்படி விட்டுட்டு ஓடிட்டாங்க. வரும்போது அற்புதம் ஆண்டவர் செஞ்சாருங்க, ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்ததுங்க, வீட்டில் இப்படிப்பட்ட ஒரு துக்கம் நடந்துச்சு, இனிமேல் சர்ச்சு வேணாம், பாஸ்டர் வேணாம் என்று சபை விட்டு ஓடிப்போன மக்கள் இத்தனை பேர் இருக்கிறார்கள். பாஸ்டரை தேடி வர வேண்டாம், கட்டடத்தை தேடி வர வேண்டாம், ஆண்டவரை தேடி வாருங்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அருமை கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, நீதிமான்களுக்கு பிரச்சனை உண்டு, துன்பம் உண்டு, உபத்திரம் உண்டு, பாடுகள் உண்டு. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு முன்பாக சென்றவர்கள் அந்த பாதையில் சென்றிருக்கிறார்கள். உங்களுக்கு முன்பாக சென்ற பரிசுத்தவான்கள்
அருமையிலே பக்திமான்கள் தேவனுடைய பிள்ளைகளை வேத கர்த்தரை தேடின எத்தனையோ அருமையான பரிசுத்தர்கள் அந்த பாதையில் தான் சென்றிருக்கிறார்கள். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை சொன்னார், என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்லும்போது நமக்கு இந்த உலகத்தில் பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, நிந்தை உண்டு, அவமானம் உண்டு. எல்லாவற்றையும் மத்தியிலும் கர்த்தரையே நாம் பற்றி கொள்ளும் போது நமக்கு ஆசீர்வாதம் உண்டு. அல்லேலூயா. இன்னைக்கு வேதத்தை நாம் பார்க்கும்போது நான் நினைக்கிறேன், யோபு 1 அதிகாரம் 8வது வசனம் நினைக்கிறேன். யோபு 1:8. கர்த்தர் சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனும் ஆகிய. போதும், அது வசனம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறமாகிய அந்த யோபின் மீது என்ன செஞ்சான்? சாத்தான் கவனம் வைத்தான். அவனுக்கு அது மகா பெரிய சோதனையை தந்ததை குறித்து அந்த புத்தகம் முழுதும் மிக அழகாக ஒரு சரித்திரத்தை நாம் பார்க்கிறோம். அந்த சரித்திரத்தை நாம் வாசிக்க வேண்டும், மிக தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் விசுவாசிகள். ஆகவே சோதனை அவனுக்கு வந்தது. வேதம் சொல்லுது, நடக்க மனதாயிருக்கிறவர்கள். அப்படியானால் இந்த யோபை குறித்து பார்க்கும்போது அவன் உத்தமன், அவன் தேவ பக்தி உள்ளவன், அருமையுள்ள பொல்லாப்புக்கு விலகுகிறவன். அல்லேலூயா. பொல்லாப்புக்கு விலகுறமாகி இருந்த அந்த யோபுக்கு சோதனை வந்தது. அப்படியா நமக்கு சோதனை வருமா என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில் சோதனை வரலாம். அந்த சோதனை குறித்து தேவனுடைய பிள்ளைகளை நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் இந்த செய்தி கொடுப்பதுக்கு ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எப்போ இருப்பார்? சோதனை வேளையில் இருப்பார். அல்லேலூயா. பிரச்சனை வேளையில் உன்னோடு கூட இருக்கிறாரா என்றார். அவர் கூடவே இருக்கிறார் என்பதை மறந்து விட வேண்டாம். எங்கே போயிட்டாருன்னு யோசிக்க வேண்டாம். அதில் நிறைய பேர் யோசிக்க சொன்னால், நல்லா இருந்தங்க, பிரச்சனை வேளையில் எங்கே போயிட்டாரு தெரில. அநேக ஊழியக்காரர்கள் ஒரு கதையில் நடந்த ஒரு சம்பவத்தை சொல்வார்கள். லண்டனில் பிரிட்ஜில் எழுதப்பட்ட வாசகம் இது. அது அந்த வாசகம் சொன்னால் ஒரு பக்திமான ஒருத்தன் கண்ட ஒரு சொப்பனம். அவன் நித்திரை செய்து கொண்டிருந்த பொழுது அவனும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் நடந்து போகிற ஒரு காட்சி அவன் கண்டானான். அப்படி காணுங்கிற வேளையில் 2 பாதங்கள் தெரிந்தது. ஆண்டவரத்தில் கேட்டான், ஆண்டவரை 2 பாதம் தெரியுது, இந்த 2 பாதம் என்ன ஆண்டவரை, யார் ஆண்டவரை என்று கேட்டான். ஆண்டவர் சொன்னார், நீ நான் நடந்து போகிறோம்னு சொன்னார். அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஆண்டவரே, என் வாழ்க்கை முழுதும் இன்னும் கூட வருகிற என்று ஆண்டவர் அதிகமாக தூய்த்தான். திடீரென்று பார்த்த பொழுது ஒரு காலடி மட்டும்தான் இருந்ததா, மற்றொரு காலடி இல்லையா. அவனுக்கு ரொம்ப கவலை வந்தது. அவன் யோசித்து பார்த்தாதான் அந்த நேரம்தான் அவனுக்கு வாழ்க்கையில் மகா பெரிய உபத்திரம் வந்த நேரம். ஆண்டவரை, இப்படிப்பட்ட உபத்திரத்தின் நேரத்தில் என்னை விட்டு விட்டு போயிட்டீங்க என்று ஆண்டவர்கிட்ட கேட்டான். ஆண்டவர் சொன்னான், இல்லைப்பா, அப்படியானா நான் எங்கே ஆண்டவரை இருக்கிறேன், நீ தோல்வி மீது இருக்கிறாய். அல்லேலூயா. பிரச்சனை வேளைகளிலே, துன்பத்தின் வேளைகளிலே, அருமையானே, ஏன்னு எனக்கு இந்த காரியம் வரணும், நான் என்ன யாருக்கு என்ன தீமை செய்தேன் என்று நீ யோசித்து கொண்டிருக்கலாம். அருமை தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை கைவிடு. பிரச்சனை வேளையில், வியாதியின் வேளையில் கர்த்தர் உன்னை தோளின் மீது சுமந்து செல்லுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரை நாம் உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். விசுவாசிகளுக்கு கொடுக்கிற செய்திகளில் மிக முக்கியமான வார்த்தை சொன்னால், பிரச்சனை வேளையில் என்ன பிரச்சனை வந்தாலும் அருமையாளே அவரை பற்றி கொள்ள வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட நீங்கள் வாசிகள், நீதிமொழிகள் 34, சங்கீதம் 34 19வது வசனம். 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் என்னவா இருக்குமா? அநேகமாயிருக்கும். கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவைகள் எல்லாவற்றிலும் நின்று உன்னோடு கூட நின்று. அல்லேலூயா. அவனோடு கூட இருக்கிறாருங்க. இது நாம் மறந்து விடவே கூடாது. என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன காரியங்கள் வந்தாலும்,
கர்த்தனை கைவிட்டாருன்ற வார்த்தை ஒரு நாளும் சொல்லாதீங்க. அல்லேலூயா. கர்த்தர் உன்னோடே நின்று என்றைக்கு ஞானஸ்தானத்தின் நேரத்தில் அறிக்கை பண்ணி ரட்சிக்கப்பட்டு அவருடைய கரத்தை பிடித்தாயோ, அல்லேலூயா, அன்றைக்கே உன்னோடு கூட வந்துட்டார். அல்லேலூயா. அவரோடு கூட வருகிறார். அல்லேலூயா. ஒருவேளை கைவிடப்பட்டவளாக இருக்கிறேனே என்கிற சகோதரியே, அல்லேலூயா, அந்த நாயகர் உன்னோடு கூட இருக்கிறார். அவர் கைவிடுகிறது தேவன் அல்ல. அல்லேலூயா. அவனோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். ஆகவே ஏன் இதை வருகிறேன்னு சொன்னால், ஆவியானவர் தேவனை பல ஆயிரம் செய்திகள் மத்தியில் ஒரு செய்தி, ஒருவேளை இது கருகலாக இருக்கலாம், ஆனால் விசுவாசிகள் திடப்பட வேண்டியதான ஒரு காரியம், பலப்பட வேண்டியதான, உலகம் முழுதும் பலவிதமான நம்மை காட்ட எத்தனை பிரச்சனைகளுக்கு கூட செல்கிற உண்டு. எத்தனையோ பிள்ளைகளை அரபு தேசத்தில் அடித்து நீ இயேசுவை மறுக்க வேண்டும் என்று சொன்னபொழுது கூட இயேசுவை நாங்கள் மறுக்க மாட்டோம், இயேசுவை தான் சொல்லுவோம், எங்கள் தகப்பனை அடித்தாலும் பரவாயில்ல, இயேசுவை தான் சொல்லுகிற பிள்ளைகளை நான் கேட்டிருக்கிறேன். அல்லேலூயா. சில சமயங்களில் பிள்ளைகளுக்குமாய் பெற்றோரை அடிப்பார்கள். நாங்கள் இயேசு இல்லைன்னு சொல்லு, இல்லைனா நான் உங்களை பெற்றோரை அடித்து விடுவேன்னு சொன்னு கேட்ட பொழுது, பெற்றோர் தேவன் பிள்ளைகளை பெற்றோரை அடிக்கிற வேளையில் பிள்ளைகள் இயேசுதான் எங்களுக்கு தேவன் என்று சொல்ல பிள்ளைகளை குறித்து கேள்விப்படும். அப்படியானால் நம்மை காட்டில் எத்தனையோ உபத்திரவத்தில், பிரச்சனைகளை, பாடுகளில், வேதனைகளை போகிற தேசங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு நம்ம வருகிற பாடுகளில் நாம் சில சமயங்களில் வேதத்தை மறந்து விடுகிறோம், ஆண்டவரை மறந்து விடுகிறோம், ஒருவேளை ஜெபிக்க மறந்து விடுகிறோம். இந்த காலையில் தேவனை பிள்ளை கர்த்தர் எல்லா காரியங்களிலும் கர்த்தர் நம்மோடு கூட நின்று என்ன செய்கிறாரா? விடுவிப்பார். அல்லேலூயா. பாசிட்டிவாக சொல்லப்பட்டிருக்குது. அவர் நின்று கர்த்தனை விடுவிப்பா என்கிற ஒரு தைரியம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தைரியம் நமக்குள்ள இருக்குமானால் எப்படிப்பட்ட கோலியாத்தை போன்ற பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியங்கள் வந்தாலும் சரி, அல்லேலூயா, ஒருவேளை நம்மிடத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் சரி, அல்லேலூயா, கர்த்தர் நமக்கு என்னவா இருக்கிறாருங்க? கர்த்தர் ஆபிரகாமோடு பேசினார். என்ன சொன்னா தெரியும்? நான் உனக்கு, ஆதியாகமம் 15 சொல்ற 1 வசனத்தில், நான் உனக்கு கேடகம். என்னங்க கேடகம்னா என்னங்க? விசுவாசிகளை சொல்லுங்க, விசுவாசம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கேடகம் என்றால் என்னங்க? நான் உனக்கு, நான் தான் என்ன உனக்கு கேடகம், நான் தான் உனக்கு என்ன விசுவாசம். அல்லேலூயா. நான் ஏன் விசுவாசத்தில் இல்லை, ஆண்டவர் சொல்ற நான் தான் உனக்கு விசுவாசம். அல்லேலூயா. அப்படிதான் ஆண்டவர் அவனோடு கூட பேசினார். அருமை தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட இடைப்படுகிற காரியம், நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியம் மத்தியிலும் கர்த்தர் நின்று நம்மை விடுவிக்கிறவராக இருக்கிறார். அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கும்போது நிச்சயமாய் ஆண்டவரோடு கூட இருக்கிறார், எனக்கு விடுதலை உண்டு என்று நம்பிக்கையோடு கூட நாம் கடந்து போகிறவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடி அதே சங்கீதத்தில் 11ஆம் சங்கீதம் 5வது வசனத்தில் மற்றொரு காரியத்தை இங்கே பார்க்கிறோம். வாசிங்கள். கர்த்தர் நீதிமானை சோதித்து அறிகிறார், துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியமுள்ளவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது. கர்த்தர் நீதிமானை என்ன செய்கிறாரா? சோதித்து அறிகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதிமானை என்ன செய்கிறாரா? ஆபிரகாமை சோதித்தார், ஆபிரகாமை அழைத்தார், ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். ஆபிரகாமுக்கு அருமையான 25 ஆண்டுகள் கழித்து அவனுக்கு பிள்ளையை தந்தார். இந்த பிள்ளையை கொடுத்து இப்பொழுது என்ன செய்கிறாருங்க? சோதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் எல்லாவற்றையும் தந்து, எல்லா காரியங்களும் தந்து கர்த்தர் நம்ம உயர்த்தி ஆஸ்வதிக்கிற வேளையில் கூட சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் வரலாம். எதற்காக தெரியுமா? நம்முடைய விசுவாசத்தை ஆண்டவர் அறிந்து கொள்ள, நம்முடைய விசுவாசம், நம்முடைய பக்தி, நம்முடைய நம்பிக்கை, தேவன் மீது வைத்திருக்கிற பக்தி, வைராக்கியம், அன்பு, இவைகள் சோதிக்கும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் என்ன வரலாங்க? சோதனைகள் வரலாம். அதில் இவைகள் சோதனைகளில் நாம் ஜெயிக்க அருமையான நாம் எப்பொழுதும்
ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த சோதனையில் நான் ஜெயம் பெற நீர் எனக்கு கொடுத்திருக்க விசுவாசத்தை காத்துக்கொள்ள, எனக்கு கொடுத்திருக்க தேவ பக்தியை நான் காத்துக்கொள்ள, உம்மீது வைத்திருக்கிற அன்பை நான் காத்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் என்று ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஆண்டவரோடு கூட நாம் இடைப்பட வேண்டும். அல்லேலூயா. எத்தனையோ கதைகளை சொல்லி நான் பிரசங்கத்தின் நேரத்தை நான் ஓட்டிவிடலாம். நன்றாய் நாம் கவனித்து கொள்ள வேண்டும். விசுவாசிகள் வாழ்க்கையில் பிரச்சனைகள், சோதனைகள், கவலைகள், வேதனைகள் ஒவ்வொரு நாளும் வரலாம். ஒருவேளை திடீரென்று வரலாம். எந்த காரியங்கள் வந்தாலும் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஏனென்றால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். என்ன காரியங்கள் இருந்தாலும் அல்லேலூயா. திடீரென்று அருமையான வேலை இல்லாமல் போகலாம். ஒரு சகோதரர் துபாயிலிருந்து என் சபைக்கு வந்தார். மணிக்கு கத்தாரிலிருந்து வந்தார். நல்ல வேலை செய்து கொண்டிருந்தார். திடீரென்று வேலை நின்று போயிட்டு, ஒரு வேலை செய்து கொண்ட வேலை அதிக வருமானம் உள்ள வேலை. அப்படி வீடு வாங்கியிருந்தார். அந்த வீட்டினுடைய வாடகை மட்டுமே, செலவுகள் மட்டுமே ஒரு $10,000 மேலே பே பண்ணணும். வீடு வருமானம் இல்லை. என்ன செய்வதுன்னு தெரியல. ஆனால் விசுவாசி எல்லாரும் அந்த சகோதரனுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆனால் அவரும் அவர் மனைவியும் விசுவாசத்தில் நிற்கிறதை பார்க்கிறோம். அற்புதமாக அவர்களை கர்த்தர் விசுவாசத்தில் எப்படி என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசனையோடு கூட கர்த்தர் வழி நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. சில சமயங்களில் அது எதிர்பாராத சூழ்நிலை ஏற்படலாம். ஆனால் கர்த்தர் நாம் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும், சரியான ஆலோசனை தந்து நாம் அந்த இடத்துல கர்த்தர் நம்மை விடுவித்து கர்த்தர் அற்புதமாக வழி நடத்த கர்த்தர் ஒருவராலே முடியும் என்பதை மறந்து வேண்டாம். எத்தனையோ நேரங்கள் உங்கள் வாழ்க்கையில் அருமையாக இருக்கிற சாட்சிகளை நீங்கள் ஒவ்வொரு சொல்லலாம். உங்கள் வாழ்க்கையில் வந்த சோதனைகள், பிரச்சனைகள், காரியங்கள் எத்தனை பெரிதாக இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விடுவிக்க அவர் ஒருவராலே முடியும். அல்லேலூயா. இந்த நாளில் கூட தேவனுடைய பிள்ளைகளே, அருமையான சோதனை, அருமையான ஆபிரகாமுக்கு வந்த சோதனை அது பெரியது. கர்த்தர் அவரை சொன்னார், நீ போய் உன் மகனை கொண்டு பலியிடு என்று சொன்னார். ஒருவேளை வைஃபுக்கிட்ட சொன்னானோ சொல்ல தெரியல. ஆனால் அவன் புறப்பட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் காலையில் அதிகாலை எழும்புறது யார்? புருஷனா மனைவியா? ஆமாம், அந்த அம்மா எழும்பிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன், கற்பனையில். இவர் காலையில் எழும்பி மாறி வேற கூட்டிகிட்டார். கூப்பிட்டு வாசலில் வரும்போது அம்மா இப்படி நின்றுப்பாங்க, எங்கேயா போகிற எனக்கு சொல்லாமல் என்று கைகள் இரண்டு விரித்து நின்றுருப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையுள்ள ஆபிரகாம் மறைக்க முடியுமா? சொல்லிட்டார். அல்லேலூயா. என்ன சொல்லியிருப்பார்? அருமையுள்ள பலி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருப்பார். நான் அப்படி போயிட்டு வரேம்மா மலைக்கு வரைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானே, ஆனால் மனைவி என்ன சொல்லியிருப்பா? நீங்கள் போயிட்டு வாங்க என்று சொல்லி அனுப்பினான். அருமையானே, விசுவாசித்தான். கர்த்தர் பார்த்து கொள்வார் என்று விசுவாசித்தான். அல்லேலூயா. நாங்கள் திரும்பி வருவோம் என்று சொன்னான். அப்படியே கர்த்தர் செய்தார், ஆசீர்வதித்தார். கர்த்தர் பார்த்து கொண்டார். இந்த நாட்களில் கூட நம்முடைய சோதனையில் கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நாங்கள் என்ன பிரச்சனைகளுமோ எல்லா பிரச்சனைகளை மாற்றி மறுபடியும் எல்லாவற்றையும் திரும்பி தருவார் என்ற விசுவாசத்தோடு நாம் இருக்கும்போது கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வாயிலிருந்து விசுவாச அறிக்கை வர வேண்டும். விசுவாச வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு சோதனைகளில் ஆண்டவர் என்னோடு கூட வருகிறார் என்ற வார்த்தை அருமையான பழைய ஏற்பாட்டில் எல்லா இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது அல்லவா? இன்றைக்கு என் வாழ்க்கையில் வருகிறார் என்ற விசுவாசம் நமக்கு இருக்கிறதா? ஒருவேளை செய்தியை கேட்கிறது ரொம்ப இனிமையாக இருக்கும். ஆனால் ப்ராக்டிக்கலாக நம்முடைய உள்ளத்தில் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை கன்ஃபஸ் பண்ண வேண்டும், நாம் அதை சொல்ல வேண்டும். ஒவ்வொருவருக்கும் ஒரே விதமான பிரச்சனை இருக்காது. ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான பிரச்சனை இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை பல நாட்களாக வேலை செய்து உங்கள் குடும்பத்துக்கு அருமையாக நடத்த முடியாதபடி உங்கள் வருமானம் குறைவாக இருக்கலாம். திடீரென்று வேலை போகலாம், அல்லது வேலை இல்லாமல் இருக்கலாம். திடீர்னு பல விதமான இழப்புகள் இருக்கலாம். எல்லா பிரச்சனைகளில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் வழி நடத்தி வருகிறார். எல்லாவற்றிலும் எனக்கு விடுதலை கொடுக்க அவர் ஒருவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. வாசிங்கள் ஒரு வசனத்தை, தேவனுடைய பிள்ளைகளே. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம், மன்னிக்க வேண்டும், 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 6-7 வாசிகள்.
இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே நீங்கள் துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென். அல்லேலூயா. கொஞ்ச காலம் தானா? 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்குது. எப்படியா? கொஞ்ச காலம் தான் இந்த சோதனை, ரொம்ப காலம் இல்லை, இந்த கொஞ்ச கால சோதனை. அங்கே 7ஆம் வசனம் சொல்லியிருக்குது, அழிந்து போகிற இந்த பொன் வெள்ளி இப்படியா சோதிக்கப்படுகிறதானால் உங்கள் விசுவாசம் தான் சோதிக்கப்படுகிறது. நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். சோதனை 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 என்று சொல்லுகிற காரியத்தில் நன்றாய் கவனிக்க வேண்டியது என்று சொன்னால் உங்கள் விசுவாசம், உங்கள் தேவ பக்தி, உங்கள் தேவன் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் மீது வைத்திருக்கிற ஆழமான அன்பு சோதிக்கப்படுகிறது. அவைகளுக்கு தான் அந்த சோதனை. அப்படியானால் சோதனையின் வேளையில் இவைகளை நாம் தேவனிப்பில் அறிந்து ஆண்டவர் அதிகமாக ஆழமாய் பற்றி கொள்ளுகிற வேளையில் கர்த்தர் அற்புதமான வழிகளை கர்த்தர் திறப்பார். அல்லேலூயா. நானே வழி என்று சொன்னவர் கர்த்தர் அற்புதமாய் திறப்பார். தானியேலை சிங்ககபியிலே போட்ட பொழுது கர்த்தர் அவன் தைரியமாய் நின்றான். எதில் என்று சொன்னால் கர்த்தர் மீது விழுதான விசுவாசத்தில் தைரியமாய் நின்றான். அல்லேலூயா. கர்த்தர் சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார். ஏற்ற நேரத்தில் தேவன் தானியேல் விடுவிக்கப்பட்டதை பார்க்கிறோம். காரணம், அவன் தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம், ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் கடைசி வரைன்னு சொன்னால் சோதனை வேளையிலும் கூட ஒருவேளை ஆரம்பத்தில் அருமையான கதவுகளை திறந்து அவன் ஜெபம் பண்ணி இருக்கலாம், அதை குற்றச்சாட்டாய் கொண்டு போய் சொல்லப்பட்டிருக்கலாம், அவனை சிங்ககபிலே போடப்பட்டிருக்கலாம். சிங்ககபிலே போடப்பட்டாலும் அவன் அங்கேயும் அருமையான விசுவாசம் அப்படியே இருந்தது. அவன் கர்த்தர் தேவன விசுவாசத்தை கண்டார், விடுவித்தார் என்பதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஒருவேளை ஆராதனை அல்லேலூயா என்று சொல்லலாம், ஜெப நேரத்தில் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லலாம், கர்த்தனோடு கூட இருக்கிறார்னு சொல்லலாம். பிரச்சனை வெளியில் ஆண்டவரே என்னோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் என்று அப்படிப்பட்ட விசுவாசத்தோடு நாம் அறிக்கை பண்ணி வாயில விசுவாச அறிக்கைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறவர்கள கர்த்தருடைய பிரசன்னத்தை நாம் உணர முடியும். கர்த்தனமோடு கூட இருக்கிறதை அறிய முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எந்த விதமான சத்ரு நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை நாம் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அருமையுள்ள அங்கே அக்கினி ஜுவாலையில் போடுகிற வேளையிலே கர்த்தர் தாமே தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்து அன்றைக்கு அவர்களோடு கூட கடந்து சென்றதை பார்க்கிறோம். ஒருவேளை பிரச்சனை வேளையில் ஆண்டவர் இருக்கிறாரா என்று சொன்ன ஒரே ஒரு உதாரணம், இந்த உதாரணத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் உன் வாழ்க்கையில் பிரச்சனை வேளையில் ஒரு அக்கினி போல இவ்வளோ பிரச்சனையா என்று சொல்லுகிற வேளையில் என் மகனே மகளே அங்கே ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் எதற்கு தெரியுமா இருக்கிறார்? உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை பாதுகாக்கும்படியாக. அல்லேலூயா. எந்த விதமான அக்கினி, எந்த விதமான காரியங்கள் உன்னை சேதப்படுத்தாதபடி பாதுகாக்கும்படியாக கர்த்தரனோடு கூட இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட ஒரு கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் என்ற செய்தியை நான் கொடுத்து விட்டு போகலாம். கர்த்தரை கனடாவுக்கு கொண்டு போய் எனக்கு ஒரு பெரிய பங்களாவை தந்திருக்கிறார், என்னை பேங்க்கில் லட்சமாய் பணங்களை வைத்திருக்கிறேன், இங்கே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வீடெல்லாம் வாங்கி வச்சிருக்கிறேன் என்று நான் அருமையான பொய்யான சாட்சிகளையும் தேவையில்லாத சாட்சிகளையும் நான் சொல்ல விரும்பலை. அப்படி எனக்கு ஒன்றும் சொத்தையும் சேர்த்து வைக்கல, இங்கேயும் சேர்த்து வைக்கல. அருமையான ஒரு வாடகை வீடெலாம் இங்கேயும் வந்து இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்தியாவில் எதற்காக இதை சொல்ல வருது சொன்னால் அதல்ல. ஹல்லேலூயா. அருமையான ஒன்றையும் கொண்டு வந்ததில்லை, ஒன்றையும் கொண்டு போகிறதில்லை. ஹல்லேலூயா. நாம் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கு நல்ல வீடு வாசல் தேவை தான், அது தவறு என்று சொல்லவில்லை. நல்ல காரியங்கள் தேவை. பிள்ளைகளுக்கு அருமையான நல்ல தகப்பன் சொத்துக்களை சேர்த்து வைக்க நல்லது தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளை அவைகளினாலே அருமையான அவன் பெரியவன், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் நல்ல ஒரு விசுவாசி என்று சொல்வது தேவனுடைய பொய்யானது. அல்லேலூயா. ஆகவே இந்த உலகத்தில் நமக்கு சொத்து இல்லாமல் இருக்கலாம், அது பெரிய சொத்து என் இயேசு எனக்கு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
இதை நாம் விசுவாசத்தில் நாம் வைத்துக்கொள்ளும். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் என்ன வந்தாலும் எது வந்தாலும் என்று ரொம்ப அழகாக பாட்டு பாடிடலாம். அல்லேலூயா. என்ன வந்தாலும் எது வந்தாலும் என்று பாட்டு பாட நமக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் வாழ்க்கையில் அது வரும்போது, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் ஜெயிப்பேன், இந்த கோலியாத்தை ஜெயிப்பேன் என்று நாம் விசுவாசித்தால் எப்படிப்பட்ட கோலியாத்துக்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும், அல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் நமக்கு இருக்குமானால், இருக்கிறவர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற விசுவாசம் இருக்கும்போது எல்லா காரியங்களும் எல்லா பிரச்சனைகள் குறித்து தேவனை விவரித்து சொல்ல நேரமில்லை. எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அவைகளிலிருந்து நம்மை விடுவிக்க நம்மோடு கூட நம்முடைய ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. யாக்கோபிலே கூட ஒரு வசனத்தை வாசிக்கலாம். யாக்கோபு 1 அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். யாக்கோபு 1 அதிகாரம் 3ஆம் வசனம். உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். ஹல்லேலூயா. என்ன உண்டாக்குமா? மிகுந்த சந்தோஷம். ஆமாம், சந்தோஷமாக எண்ணுங்க. பொறுமையை உண்டாக்கும் என்று மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அல்லேலூயா. ஏனென்றால் தேவனுடைய பிள்ளை பொறுமையை மட்டுமல்ல, நம்முடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறோம். அதுதான் அது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது 2 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். 2 தீமோத்தேயு 6:12 வாசிங்கள். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அதுக்கு தான் அழைக்கப்பட்டாய். ஹல்லேலூயா. அது விசுவாசத்தை காத்துக்கொள், நல்ல போராட்டத்தை போராட நீ அழைக்கப்பட்டாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மட்டுமல்ல, இன்னொரு வசனத்தில் 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பாருங்கள். 2 தீமோத்தேயு 4:7. நல்ல போராட்டத்தை போராடினேன், சோதனை பிரச்சனைகளில் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசம். ஆமா, என்ன பிரச்சனை வந்து சோதனை வரும்போதும் எனக்கு இருந்த விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் தேவனுடைய பிள்ளை ஒவ்வொரு காரியங்களில் எதையாவது விதங்களில் சோதனை வரலாம். ஆனால் நாம் விசுவாசத்தை என்ன செய்யணும்? கடைசி வரை, எண்டு வரையில், முடியும் வரையில், நம்முடைய வாழ்க்கை முடியும் வரையோ அல்லது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் வரையிலோ நம்முடைய விசுவாசத்தை என்ன செய்யணும்? காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமான காரியம். அந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ளாமல் நாம் என்னதான் சபைக்கு வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஹல்லேலூயா. அப்படி நாம் காத்துக்கொள்ளுகிறவர்கள அந்த 12ஆம் வசனம் யாக்கோபு மன்னிக்கணும். யாக்கோபு 1 அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கரங்களை ஒரு தலையிலே சொல்லுவோம். ஹல்லேலூயா. பாக்கியவான். அருமையுள்ள அவன் ஜீவ கிரீடத்தை பெறுவானா? இதற்காக தான் அழைக்கப்பட்டோம். இதற்கு அந்த ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஓட்டத்தில் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ஓடினான். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் என்று விசுவாச அறிக்கையை அவன் செய்கிறான். நாம் இந்த கிறிஸ்துவ ஓட்டத்தில் தேவனுடைய பிள்ளைகளை நான் ஊழியம் செய்கிறேன், அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், எல்லாம் மிக அவசியம். ஆனால் நம்முடைய சோதனைகள் ஒவ்வொருவருக்கும் வித்தியாசமான சோதனை உண்டு. பாஸ்டருக்கும் என்ன உண்டு? சோதனை உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு சோதனை, எல்லாருக்கும் சோதனை, எனக்கும் சோதனை உண்டு. ஆனால் சோதனைகளை நாம் விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அப்படி நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும் போது கர்த்தர் நம்ம கிருபை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்லை, ஊழியக்காரரை தாங்குகிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். ஊழியக்காரரை தேவனை எல்லாவற்றிலும் தாங்குதலாக இருக்க வேண்டும். மோசே அங்கே சபைக்கு ஆசீர்வாதம் வரணும், இஸ்ரவேலுக்கு ஆசீர்வாதம் வரணும்னு சொன்னால் 2 பக்கத்தில் யார் நின்னாங்க? 2 பேர் நின்னாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சபை அர்த்தம் அது. சபையின் கூட்டம் தான் 2 பக்கத்தில் நின்று ஊழியக்காரர் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். அமெரிக்காவில், கனடாவில் சில இடங்களில் இப்படிப்பட்ட ஒரு வருஷத்தில் அல்ல 2 வருஷம் ஒரு முறை ஏற்படுத்துவார்கள். என்னவென்றால் பாஸ்டர்ஸ்
அப்ரிஷியேஷன் டே என்று வைப்பார்கள். ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிற ஒரு நாள். அந்த வருஷம் முழுசும் கஷ்டப்பட்டு ஓடி அது குடும்பத்துக்கு கூட அருமை நேரம் செலவிடாமல், சந்தோஷத்துக்கு நேரம் செலவிடாமல், அருமையான பிள்ளைகளத்தில் கொஞ்சம் நேரம் செலவிடாமல் அது ஓடிக்கொண்டே இருக்கிற ஊழியக்காரரை கனப்படுத்தி ஒரு டிக்கெட் எடுத்து கொடுத்து அல்லது ஏதாவது பொருள்களை வாங்கி கொடுத்து, அருமையான யாராவது எங்கேயாவது ஒரு இடத்துக்கு டூர் போகிறதுக்கு ஒரு டிக்கெட்டை வாங்கி கொடுத்து, பாஸ்டர் 1 வீக் அல்லது 10 days நீங்கள் எங்களெல்லாம் மறந்துட கொஞ்சம் நீங்கள் போயிட்டு வாங்க என்று அனுப்பிப்பாங்க. அல்லேலூயா. அடுத்தது அது அமெரிக்காவில் கனடாவில் உண்டு. இது அது பாஸ்டர்ஸ் அப்ரிசியேஷன் டே. ஆண்டவரே பாஸ்டர் எங்களுக்காக நீ இவ்வளவா ஓடிக்கொண்டிருக்கிறீங்க, ஒரு வாரம் போய் ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னு சொன்னால் லண்டனுக்கு போயிருக்கும்போது ஒரு பாஸ்டரை அருமை ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணேன். அவரை பல முறை அவர் சபையில் விசிட் பண்ணியிருக்கிறேன், எனக்கு மீட்டிங்கில் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. அவர் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ண போகும்போது அவர் டிப்ரெஷனால் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். என்னன்னு கேட்ட பொழுது கூர்ந்து விசுவாசிகள் சொன்ன வார்த்தைன்னு சொன்னால், அவர் ஊழியர்கள் சொன்ன வார்த்தை, அவர் ஒவ்வொரு நாளும் விசுவாசிகளுக்காக ஓடி 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 பலவிதமான எல்லா பிரச்சனையும் எங்கே போட்டுக்கிட்டாரு. ஆமாம், விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை, பாஸ்டருக்கு எத்தனை பிரச்சனை, ஊர் பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் தலையில் போட்டு அருமையான ரொம்ப பலவீனப்பட்டு ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அப்போ அவர் சொன்னேன், உன் பிரச்சனைகள்லாம் சபையினுடைய பிரச்சனைகள் நீங்கள் தலையில் போட்டுக்காதீங்க, ஆண்டவர்கிட்ட வச்சுருங்க பாஸ்டர்ன்னு சொன்னேன். அல்லேலூயா. அவரிடத்தில் வச்சிருங்க, அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார்னு அவருக்கு ஆலோசனை கொடுத்து அவர் ஜெபம் பண்ணி அவர் சுகமாகி கனடாவுக்கு வந்து அருமையான ஊழியத்தில் கலந்து கொண்டார். அதில் எதற்காக சொன்னால் ஊழியரை கனப்படுத்த வேண்டும். அவருக்கும் பல சோதனைக்கு குடும்ப சோதனைகள் பல காரியங்கள் எத்தனையோ உண்டு. இவைகள் மத்தியில் அது இடையில் ஒரு வார்த்தை சொன்ன வார்த்தையின்படி ஊழியரை கனப்படுத்துங்க. வருஷத்துக்கு ஒரு முறையாவது 2 வருஷத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அவரை அப்ரிஷியேட் பண்ணி பாஸ்டர்னு வெளியே தள்ளி அனுப்பி விட்டுருங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே எத்தனை ஊழியக்காரங்க இருக்காங்க, எல்லோரும் பார்த்தாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அல்லேலூயா. எத்தனை ஊழியக்காரர்கள் சபையை அந்த 1 வாரம் 2 வாரம் கவனித்துக்க முடியும். ஆகவே அருமை தேவனுடைய பிள்ளைகளை, பிரச்சனைகள் மத்தியில் சோதனைகள் மத்தியில் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட வருகிறார், என் தேவைகளை சந்திக்கிறார், என் காரியங்களை பார்த்து கொள்ளுகிறார் என்கிற ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும். ஏனென்றால் நமக்கு இந்த உலகத்தில் அப்படி செய்தால் யோபு 23:10 சொல்லுகிறது, ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். அல்லேலூயா. அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? சோதனை வந்தாதான் நீங்கள் பொன்னாக விளங்க முடியும். அல்லேலூயா. நெருப்பில் போட்டாதான் அருமையான களிம்பெல்லாம் நீங்கி சுத்த பொன்னாக மாறும். இந்த காலவேளையில் நீ ஆண்டவர் சோதிக்க அருமையான எத்தனையோ காரியங்கள் சோதனை வந்தது. அந்த சோதனை வேலையெல்லாம் நான் முறுமுறுத்திருக்கிறேன். என்ன ஜபம் என்று சொல்லி ஜபத்தை கூட விட்டுட்டுருக்கிறேன், பைபிள் வாசிக்கிறத விட்டுட்டுருக்கிறேன், பல காரியங்கள் மனுஷர்களை மட்டும்தான் நாடினேன். ஆனால் இல்லை ஆண்டவரே, நீர் எனக்கு மனுஷர் மூலமாய் தயவு செய்ய வல்லவர். ஆனாலும் உம்மை நம்புகிறேன், என் விசுவாசத்தை விட்டுற மாட்டேன், என் தேவ பக்தி விட்டுற மாட்டேன், ஆராதனை விட்டுற மாட்டேன், உம்மை நம்புவேன் என்று ஆண்டவரை அதிகமாக பற்றிக்கொள்ள வேண்டும். இந்த காலவேளையில் விசுவாசிகளுக்கு கொடுக்கப்படுகிற செய்தியாக அருமையான ஆவியானவனுக்கு இதை கொடுத்தார். ஆகவே நாம் இந்த காலை வேளையில் ஒரு சிறிய சுருங்கிய செய்தி தான் இது. அது ஒரு பெரிய செய்தியை நான் உங்களுக்கு கொண்டு வரவில்லை. ஒரு வேதத்தில் பார்த்துட்டோன்னா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான செய்திகளுக்கு, ஆனால் விசுவாசிகளுக்கு ஒரு செய்தி, பிரச்சனையின் வேளையிலே தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வேதம் முழுதும் அதுதான். வேதம் முழுதும் அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் சொல்லப்பட்டவர், நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னால் அவருக்கு பெயர் இருக்கிறவர். அல்லேலூயா. நீங்கள் போகும்போது இருக்கிறார், நடக்கும்போது இருக்கிறார், பிரச்சனை வேளையில் இருக்கிறார், எல்லா நேரத்திலும் உங்களை காவல் காக்கிறவர். அல்லேலூயா. அருமையிலே காக்கிற தேவன். எல்லா வேளையிலும் அவர் காக்கிறவராக இருக்கிறார். இப்பொழுது கூட ஆண்டவரே, அநேக நேரங்களே முறுமுறுத்திருக்கிற ஆண்டவரே, அநேக நேரங்களில் என்னை விட்டு ஆண்டு போயிட்டாரா, என்னை கைவிட்டாரா என்று சொல்லியிருக்கிறேன். எத்தனையோ பிள்ளைகள் கூட அருமையான சில காரியங்களில் முறுமுறுத்திருக்கிற காரியங்கள் உண்டு. இன்றைக்கு ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி எல்லாரும் தலைகளை தாழ்த்தி